delights. Adyar Ananda Bhavan Sweets and Snacks. எனக்கு என்னன்னா கதை படங்கள் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஒன்று. ரெண்டாவது இந்த ஹீரோயிசம் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கு. ஞானம்னா என்ன சார்? அறிவுனா என்ன சார்? உயிரோடு இருக்கிறது. முதல்ல ஒரு மனிதன் உயிரோடு இருப்பது, அதுதான் ஞானம். உயிரோடு இருப்பதா உயிர்ப்போடு இருப்பதா? உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, அவங்க கட் பண்ணுவாங்க. நான் எதுக்கு சார் லோக்கல் சலூனுக்கு வரணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா நான் ஃபெடப் ஆகிருப்பேன், என்னடாதுன்னு விட்டுருப்பேன். அப்படி இல்லை, அது டெடிகேஷன். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். அவ்வளோ வளமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, என்ன அவ்வளோ விளையக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் அங்கே எப்படி அப்படின்னுட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பசியில் ஆட்கள் துடிக்கிறத பற்றி கவலையே ஓட மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 40-50 வருடமாக அந்த சமூகவியல் ஆய்வை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய பார்வை எப்பயுமே எடுக்கணும், இந்திய சமுதாயத்தை பற்றி இவங்களுக்கு மனுஷனாவே நடத்த தெரியாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே. 6 மணிக்கு காலையில் பாட்டு, காது குத்துனா பாட்டு, இலவுனா பாட்டு, அப்புறம் ஒரு பூப்புனித நீராட்டு விழா அப்படின்னா வேட்டு. சவுண்டு அப்படிங்கிறது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன், எனக்கு தாழ்த்தக்கூடாது, அவ்வளோதான். எங்கள் சார் பாலமேந்திரா சார் அவருக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. அப்போ எடுக்கும்போது என்னன்னா அவருக்கும் அப்போ தான் அது ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக அந்த மறுபடியும் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கும்போது அவர் அது வரைக்கும் ஒரு 90 வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு. எப்போ எந்த புள்ளியிலேருந்து இது மாறுச்சு அப்படின்னா, ஒரு வியாபார கோட்பாட்டை தமிழ் சினிமா மாற்றுது. என்ன மாற்றுறாங்க அப்படின்னா, அதிக தியேட்டரில் ஒரு படத்தை வெளியிடுறது, அதிக தியேட்டரில் ஒரு படத்தை வெளியிடுறது, விளம்பரம் பண்ணுறது, அதிகமாக விளம்பரம் பண்ணுறது, 3 நாளில் அவரோட கலெக்ஷன் எடுத்துடுறது. அது எனக்கு ஒரு இது இருக்குது, ஞாபகம் இருக்குது, ஒரு இன்சிடெண்ட்டு. அது யார் படம், யாரோ பெரிய ஒரு ஃப்ரண்ட்டில் ரொம்ப சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு படம். அது அவ்வளோ பெரிய விலை கொடுத்து அந்த நம்ம அபிராமி தியேட்டர் ஓனர் வாங்கின போது அந்த செய்தி கலைஞர் ஃபோன் பண்ணி வர சொல்லி கேட்டாரா, என்னையா இவ்வளோ ரூபா கொடுத்துலாம் படம் வாங்குறீங்க, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு. அப்போ இல்லைங்கய்யா, இது ஒரே நாளில் நாங்கள் ஏதோ 500 ஸ்க்ரீனில் போட்டுருவோம், பார்த்து செய்யா, நீ மற்ற மாதிரி கிடையாது, நீ ஒவ்வொரு ரூபாயாக சம்பாரிச்சவன் அப்படின்னு. அதாவது அவரால் புரிஞ்சிக்க முடியல. என்னென்னா, அவர் 50 வருஷமாக துறையில் பார்த்துக்கிட்டே இருக்கார், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அவரும் ப்ரொடியூசராக இருந்தவர். ஆனால் அவரால் அதை இமேஜின் பண்ண முடியல. என்ன பண்ண முடியலன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் இது போக முடியுமா, அதனுடைய லாஜிக் என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கிறத நான் ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. அவரே சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு இன்டர்வியூவில். அதனால் உங்களுக்கு 400 தேட்டர் 500 தேட்டர் ஸ்க்ரீன், அவ்வளோ பெரிய அத்தனை ஸ்க்ரீனு. இது நட்சத்திர ரசிகர்கள் அதிகமாக வச்சுருக்கிற, நட்சத்திர அந்தஸ்து இருக்கிற நடிகர்கள் படங்களுக்கு கூட்டம் வருவாங்க. ஆனால் புதுமுக நடிக்கிற கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. ஆமாம். அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு என்னென்னா, பெரிய நட்சத்திரங்கள் வர்ற படப்போ மற்ற படங்கள் எதுவுமே வர முடியாது. ஆமாம், அது எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு நின்றோம். பெரிய ஆலமரம் 2 மாதத்துக்கு விளம்பரம், 1 மாதத்துக்கு விளம்பரம், தேட்டர் எப்படி ஒரு 3 வாரத்துக்கு அவங்க எடுத்துக்கிடுவாங்க, வர முடியாது. அப்படி அந்த படங்கள் போன பிறகு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்கிற இடத்துல தான் போக முடியும். அந்த கேப் இருக்க இடத்துல ஒரு படம் வந்துச்சுன்னா கூட 20 படம் வருது. இப்போ என்கிட்ட ஒரு தேட்டருக்காரு கேட்டார், 7 படம் வருதுங்க, சின்ன படங்கள். எங்கள் தேட்டருக்காரங்களே எத்தனை படத்துக்கு போஸ்ட் ஓட்டுவாங்க? 6 படம் வருது. இந்த ஒரே நேரத்தில் 6 படம் 7 படம் வரும்போது எந்த போஸ்டர் எடுத்துகிட்டு போய் யார் ஒட்டுவா? மக்களும் எந்த படம்னு தேர்ந்தெடுத்து பார்ப்பாங்க. அப்போ இங்கே நமக்கு தேவையான விஷயமா இருக்கிறது, இதுக்கான சரியான அறிவார்ந்த குழு ஒன்று அமைச்சு எந்தெந்த படங்களை எப்போ வெளியிடுறது அப்படிங்கிற ஒரு செயல் திட்டம் இருந்தால் ஒருவேளை சீராக வாய்ப்பு இருக்குது.
இப்போது நம்ம இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி ஒரு இந்த துறையில் என்ன மாதிரி பெரிய போக்குகள் இருக்குது, என்ன மாதிரி திரைப்படங்கள் உருவாகுதுங்கிறதையும் அதை எப்படி தீர்மானிக்குதுங்கிறத பற்றி பேசணும். அந்த உங்கள் படத்துக்கு வருவோம். நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி பெரிய ஒரு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற படம்லாம் எடுத்து பார்த்துட்டு பார்த்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கீங்க. வெற்றி பெற முடியாமல் இது மாதிரி முடிவெடுத்துருக்கீங்கன்னு நான் நம்பலை. தர்மதுரையெல்லாம் ஒரு அளவில் பெரிய வெற்றி தானே அது, இல்லையா? பெரிய வெற்றியில் வெற்றின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி படம்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு எல்லா யோகி பாபு தவிர மீதி எல்லோரும் புதுமுகமாக வச்சு உங்கள் கதை மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு சின்ன ஒரு ஸ்கேலில் இந்த படத்தை எடுத்து அது வந்து ஓடிடியில் வெளியிடுறதுங்கிற ஒரு முடிவு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எப்படி அந்த முடிவுக்கு வந்தீங்க? அது இல்லை, பொதுவாகவே வந்து உங்களுக்கு எனக்கு வந்து என்னென்னா கதை படங்கள் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஹீரோயிசம் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்துக்கள் நிறையா இருக்குது ஒன்று. அப்போ இப்போ ரொம்ப கொண்டாட்டமான படங்களை வந்து எடுக்கிறது தப்பு கிடையாது. இப்போ தர்மதுரையே ஒரு கொண்டாட்டமான ஒரு படம் தான், வாழ்க்கையை கொண்டாடுற படங்கள். இந்த கொண்டாட்டமான ஒரு படங்களை வந்து எடுக்கிறதுல எனக்கு வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எடுக்கணுன்ற ஆசை தான் எனக்கு இருக்குது. பட் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு கதை அம்சம். ஆனால் அது வந்து நீங்கள் கொண்டாட்டமான படம்னு சொல்லும்போதே அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு இடர்கள் வரும்பொழுதும் இந்த இடர்களை தாண்டி ஒரு வாழ முடியும் அப்படிங்கிறதுல அதுதான் இல்லையா? இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்பயுமே வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் மேலே உட்காந்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணும் இல்லையா? அதை தாண்டி போய் நின்று அது மாதிரி நிற்கிறதுங்கிறது இருக்குல்ல. ஆமாம். அப்போ அவங்க வாத்தியார் வந்து சொல்கிறாருல, இது மாதிரிலாம் இருக்கிறத விட ஒரு கல்யாணம் பண்ணணும்னு அவர் சொல்கிறது வந்து அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோஷியல் சாங்ஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அந்த அவர் சொல்லிட்டு போவார் இல்லையா? அவங்களுக்கு இந்த பேராசிரியர் காமராஜ் தானே அவர் சொல்லிட்டு போவார்ல, லிவிங் டுகெதராக வாழ்கிறீங்க. ஆமாம், மேலை நாடுகளுக்கு வேணால் அது ஓகே, ஆனால் இங்கே திருமணம்னு ஒன்று தேவைப்படுது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு சட்ட ரீதியாக. ஆனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர்கள் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை தாண்டி அவர்கள் வந்து அதில் ட்ராவல் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி வந்து இந்த வாழ்கிறதுங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது அந்த பிரின்சிபல் தானே. இது வந்து அதுக்கு துணையாக வரலாமே தவிர அதுக்கு வந்து இடையூறாக வரக்கூடாதுங்கிற மாதிரி. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஞானம்னா என்ன சார்? அறிவுனா என்ன சார்? உயிரோடு இருக்கிறது. முதல்ல ஒரு மனிதன் உயிரோடு இருப்பது, அதுதான் ஞானம். உயிரோடு இருப்பதா உயிர்ப்போடு இருப்பதா? உயிரோடு ஃபஸ்ட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் விழிப்போடு இருக்கிறது. முதல்ல உயிரோடு இருக்கிறதே ஞானம் தான். உயிரோடு இருப்பதே பாதி வெற்றி தான் இந்த வாழ்க்கையில். இப்போ உயிரோடு இருக்கிறணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நான் அந்த ஆஸ்பெக்டில் சொல்லலை. கவனமாக இருப்பது, இந்த பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. நான் பெரிய மாவீரனாக இருக்கலாம், அதுக்காக நான் போய் ஒரு ட்ரெயினை மறைக்க முடியுமா? முடியாது. அப்போ எதுக்கு அச்சப்படணும், எதுக்கு அச்சப்படக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பகுத்தாய்வு, இதுக்கு தான் பகுத்தறிவுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒரு கலை படைப்பின் வழியாக நம்ம அதை வெளிப்படுத்தும் பொழுது அது த கிளென்சிங் த ஹார்ட், ஒரு மனிதனுடைய இருதயத்தை சுத்திகரிக்க முயலுது ஒரு படைப்பு அப்படிங்கிற ஒரு சிறு வேலையை செஞ்சாலே அது ஒரு பெரிய இதான். நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் படம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வருஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் எடுக்கிறது அப்படிங்கிற முடிவு இருக்குல்ல, ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஓடிடின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்திருக்கிறது வந்து அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம இல்லை, நான் வந்து இப்போ கோழிப்பண்ணை செல்லதுரை, அதே மாதிரி ஜிவி பிரகாஷை வச்சு இடி முழக்கம், அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளுடைய டெப்டி சிஎம்மாக இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு கண்ணே கலைமானே, இந்த மாதிரி படங்கள்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா, எனக்கு வந்து ஒரு கதை தான் ரொம்ப முக்கியம். இந்த கதைக்கு ஒரு புதியவர் நடித்தா நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். இந்த கதைக்கு ஒரு பிரபலமான ஒரு நடிகர் நடித்தார்னா, ஒரு பெரிய நட்சத்திர அந்தஸ்து இருக்கிற நடித்தார்னா, அவருக்காக நம்ம நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும்.
யதார்த்தமான கதை களத்தில் அவரை கூட்டு போய் எடுக்க முடியாது. எல்லாத்தையுமே செட்டு போட்டு எடுக்கணும். இப்போ பட்ஜெட் எல்லாமே வேற ஓவராலாக மாதிரி ஆயிடும். வேறமாயிரும். இப்போ பட்ஜெட் பெருசாகிடுச்சுன்னா அது ரெக்கவர்மெண்ட்டு முக்கியம். அப்போ அவருக்கு தேவையான சில விஷயங்கள், சில காட்சிகள், அவர் ரசிகர்களுக்கு தேவையான சில காட்சிகள்லாம் நம்ம உண்டாக்க வேண்டிய, எனக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு சம்பளம் கிடைக்காத வேற விஷயம். நம்ம அதுக்காக நம்ம போய் வந்து ஒரு கதை நல்ல கதையாக இருக்கிற இந்த கதையை நம்ம வந்து இது நம்ம பண்ண வேணாம். புதுமுகமாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராவது ஒரு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம இந்த படத்தை நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்மகிட்ட இருந்து புதிய கதாநாயகர்கள் உருவாகட்டும், சினிமாவுக்கு வந்து புதிய கதாநாயகர்கள் உருவாகட்டும் அப்படின்னு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு வேற ஒரு பையனை ஒருத்தனை வந்து நான் வந்து தேர்வு செஞ்சு வச்சு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் டாக்டர் அருளானந்த் வந்து என்னை சந்திக்கும் போது, நாங்களாம் அவங்க பேச ஆரம்பிக்கும் போது, அப்புறம் ஒரு பையனை நான் பார்த்தேன். அந்த பையனுக்கு உண்மையிலே நல்ல திறமை இருந்துச்சு. ஒரு சரியாக சொல்லணும்னா ஒரு டெடிகேஷன், ஒரு பேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ தேனிக்கு நான் போயிட்டேன், பெரிய குளத்துக்கு போயாச்சு. ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து அந்த வராக நதிக்கிட்ட தான் ஷூட்டிங்கு. போய் இறங்கின உடனே தம்பி வாங்கன்னு கூப்பிட்டேன், காரில் இறங்குன்னு. என் கூட வந்தார். நேராக கூப்பிட்டு போனேன், அங்கே லோக்கல் சலூன் கடைக்கு கூப்பிட்டு போனேன். தம்பிங்க வாங்க ஒரு நாகேஷ் கிராப் வெட்டுங்கன்னேன். எப்படின்னா ரொம்ப புடியாக வெட்டிடுவா இல்லை பிடிக்கிற மாதிரி வெட்டவா அப்படின்னு கேட்டாப்புல. இல்லை நீங்கள் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரியே வெட்டுங்க, உட்காருங்க. தம்பி உட்காந்துட்டாப்புல. அவங்க அப்பா தான் ப்ரொடியூசரு. டக்குன்னு சார் என்கிட்ட மேக்கப்பு காஸ்டியூம் டிசைனர்லாம் இருக்காங்க, மேக்கப் டிசைனர்லாம் இருக்காங்க, ஹேர் ஸ்டைலிஸ்ட்லாம் இருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், அவங்க கட் பண்ணுவாங்க. நான் எதுக்கு சார் லோக்கல் சலூனுக்கு வரணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா நான் ஃபெடப் ஆகிருப்பேன், ஏடாதுன்னு விட்டுருப்பேன். அப்படி இல்லை, அது டெடிகேஷன். ஒரு டைரக்டர் என்ன சொன்னாலும் அதை நம்ம ஒரு வேத வாக்காக எடுத்துக்கிட்டு நம்ம நிறைவேற்றணும். அந்த டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஒரு 32 டேஸ்லேயே நாங்கள் அந்த படத்தை எடுத்துட்டோம். அப்படியா? ஜஸ்ட் 32 டேஸில் எடுத்துட்டோம். நல்ல விளம்பரமும் பண்ணாங்க. பட் என்னன்னா கொஞ்சம் அந்த ரிலீஸிங் டேட்டில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது யாரும் வரலை. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு 5-6 பெரிய படங்களே வந்துருச்சு. ஸோ தேட்டர் கொஞ்சம் எங்களுக்கு சரியாக கிடைக்கல. பட் படம் பார்த்தவங்க கொஞ்சம் நல்லா இருக்குன்னு, நல்லா மவுத் டாக்கு விமர்சனம்லாம் நல்லா வந்துச்சு. வழக்கம் போல் வந்து சில நெகட்டிவ் விமர்சனங்களும் வந்தது. பட் அந்த ப்ரொடியூசரோட தன்னம்பிக்கையை நான் பாராட்டணும். அவர் இந்த படைப்பை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ப்ரிவியூ போட்டு காமிச்சார். அப்போ வெகுஜன ரசிகர்களுடைய அந்த பதில்கள் எல்லாம் அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். அது சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லியிருக்காரு. நானே கூட கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணியிருக்கேன். சார் அப்படி சொல்கிறாங்க சார், அப்படி சொல்கிறாங்க சார்னு சொல்லுவார். அந்த தன்னம்பிக்கையில் ஒரு 5 லாங்குவேஜில் இந்த படத்தை வந்து டப் பண்ணார். டப் பண்ணி தேசிய நீரோட்டத்தில் கொண்டு வந்து அப்படி போட்டார் அமேசானில் போட்டால் அது ஒரு பெரிய வலைதளம்னால இப்போ உங்களை மாதிரி சமூக ஆய்வாளர்கள் நிறைய எல்லா துறைகளில் இருக்கக்கூடியவங்களாம் அந்த படத்தை பார்த்துட்டு அதை வந்து ஃபேஸ்புக், ட்விட்டரில் அதெல்லாம் அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படம் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி படத்தை நான் எடுக்கணும்னு நினச்சதுக்கு காரணம் வந்து கதை தான். ஓகே. இப்போ இதே கதையில் ஒரு பெரிய நடிகரை கொண்டு வந்து நான் நடிக்க வைக்கும்போது இந்த அளவுக்கு இது இதய சுத்தியோட வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த கதைக்குள்ளேயே ஒரு சண்டை இருக்குது, ஒரு சின்ன சண்டை இருக்குது. இந்த கதையிலே ஒரு நாட்டுப்புற பாட்டு இருக்குது, திருநங்கைகள் ஆடுற மாதிரி பாட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டராக நான் இந்த கதையில் கொஞ்சம் அங்கே சேர்த்துக்கிட்டேன் நான். ஸோ இது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட இருந்து நிறைய கதாநாயகர்கள் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையும் ஒரு காரணம். அதில் அந்த ஒரு வளர்ச்சி குன்றிய ஒரு மனிதர் இருக்கார்ல, அவர் வந்து அந்த கதையினுடைய ஒரு பகுதியாகவே எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஷியலாக ட்ரீட் பண்ணுறது, வந்து உருவம் ரொம்ப இதாக இருக்குங்கிறது, அதற்காக வந்து அவங்க கேலி பேசுவது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல், அதை விட அவர் பேசுகிற விதம் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இருக்குல்ல, வாடா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது, அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு.
அது வந்து அந்த சமுதாயத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்லுது நான் நினைக்கிறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் யாரையும் அந்த மாதிரி வந்து என்ன செஞ்சிட மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் இதுக்கெல்லாம் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டுறது, அல்லது ஓரமாக உட்காருங்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளை மாதிரி அவங்களும் ஒரு பிறப்பு தான் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது வந்து, சாப்பிடவான தங்கச்சி வந்து அவங்க அண்ணா சொல்லும்போது, இவன் நானும் வரட்டுமான்னு இவர் கேட்கும்போது, அப்படியே தூக்கிட்டு நீ ஏன்டா பசியோடு இருக்கன்னு தூக்கிட்டு போகிறது இருக்குல்ல, அந்த இடம் அதெல்லாம் வந்து மொத்தமாக அது வந்து எப்படி நடத்துது ஒருத்தர். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான்லாம் வந்து வேற ஒரு பகுதியிலேருந்து வரக்கூடிய ஆள், தஞ்சை மாவட்டத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஆள். அங்கே வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது மாதிரி ஒரு பார்வை இருக்குமானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ வளமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, என்ன அவ்வளோ விளையக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் அங்கே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பசியில் ஆட்கள் துடிக்கிறத பற்றி கவலையே ஓட மாட்டாங்க இல்லையா? அது வந்து நான் இந்த ஒரு ஒரு எல்லாத்தோடையும் ஒரு இதாக பார்க்கறது, அவனும் மனுஷன் பார்க்கறது, அந்த தன்மையெல்லாம் அங்கே அது மாதிரி இருக்குமா? ஏன்னா அதுக்கெல்லாம் அந்த வரலாறே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 40-50 வருடமாக அந்த சமூகவியல் ஆய்வை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய பார்வை எப்பயுமே எடுக்கணும் இந்திய சமுதாயத்தை பற்றி வந்து, இவங்களுக்கு வந்து மனுஷனை மனுஷனாகவே நடத்த தெரியாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆழமான புரிதலும் நம்பிக்கையும். ஏன்னா இந்த அமைப்பே அப்படி தான் உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு நான் வந்து இது பண்ணுறேன். அதனுடைய எவிடன்சஸ் வந்து நீங்கள் பல இடங்களில் பல சமயத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது அந்த மாதிரி இல்லாமல் வைக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சரியமாக இருக்கிறது மட்டும் இல்லை, நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட பேசும்போது கூட சொன்னேன், இது வந்து அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் தான் அந்த மாதிரி இருக்க முடியும். சரி, மேலத்திலேயே நையாண்டி மேளத்தை கண்டுபிடிச்சது அவங்க தான். அப்படியா? நையாண்டி மேளம் ஒன்றும் மேளத்தில் என்ன சார் நையாண்டி மேளம்? ஏன்னா காமிக். அப்போ வந்து பஃபூன், இப்போ நீங்கள் வள்ளி திரும்ப நாடகமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த நாடகமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பஃபூன் காமெடி இப்படி இதெல்லாம் வந்து அதே மாதிரி கரகாட்டம் இந்த இதெல்லாம் எல்லாம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் எல்லாமே. இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒன்று பெருமை, தற்பெருமை, இரண்டாவது கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி இயற்கையாகவே அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு அதிகம். அதே சமயத்தில் ஒரு வெள்ளந்தியான குணமும் உண்டு. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, இரக்க குணமும் உண்டு. என்ன மாதிரியான இரக்க குணம்னா, விலங்குகளுக்கு காட்டுற இரக்கமாக இருக்கட்டும். ஏன்னா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த போலியோ அந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து போலியோவில் அட்டாக் ஆகி நிறைய ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும், ஓகே, ஒரு ஆம்பளை பையன் இருப்பான், அது வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகள் இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க, நல்லா பேசுங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அந்த ஊரையே கேலி பண்ணுறது அவங்களா தான் இருப்பாங்க. எள்ளி நகையாடுறது எதாக இருந்தாலும் எள்ளி நகையாடுறது. அப்புறம் இன்னொன்று, அந்த தென் மாவட்டத்து கல்ச்சர்லேயே ரொம்ப முக்கியமானது வந்து உங்களுக்கு என்னென்னா, வேடிக்கை பார்ப்பது. வேடிக்கை பார்ப்பது எல்லாத்தையும் பராக்கு பார்க்குறதுன்னு. ஆமாம், பராக்கு பார்க்குறது, எதையுமே பராக்கு பார்க்குறது. ஏங்கல் சொன்னது வாழ்வு நிலை உணர்வு நிலையை தீர்மானிக்கிறது, உணர்வு நிலை வாழ்வு நிலையை தீர்மானிப்பதில்லை அப்படின்னு ஏங்கல் சொன்ன மாதிரி, அவங்க சத்தமாக பேசுகிறதுக்கும் இந்த நையாண்டிக்கும் பசிக்கும் வறுமைக்கும் மிதமிஞ்சிய போதைக்கும் எல்லாத்துக்குமே காரணம் வாழ்வாதாரம் தான், பசி தான், வாழ்வாதாரம் தான். இயற்கைக்கு முரணான இயற்கையோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். அப்புறம் அங்கே அடிக்கிற வெயிலும் ஒரு காரணம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். எனக்கு ஒரு பெரிய சவாலை உண்மையை சொல்லணும்னா, அங்கே படம் எடுக்கிறதே ரொம்ப சவாலான ஒரு வேலை. நான் ஒரு பியூர் சினிமா ஒன்று சின்ன பட்ஜெட்டில் ஒன்று பண்ணிடணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்னால் முடியவே இல்லை. ஏன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ இன்டர்நேஷ்னலாக ஒரு படம் குவாலிஃபை ஆகுதுன்னா லைவ் ரெக்கார்டிங் வேணும், டப்பிங் இருக்கக்கூடாது. அது ஒரு பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட்டு, பேசிக்கான ரூல் அது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கோழி பண்ண சிலதோட நாங்கள் டப் பண்ணியிருக்கோம். அதனால் 35 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஃபெஸ்டிவல்ஸுக்கு எங்களால் போக முடியலை. இதுவே பெரிய விஷயம். அமெரிக்காவில் 4 ஃபெஸ்டிவல் அது செலக்ட் ஆகிருக்கு, இதுவே பெரிய விஷயம். ஆனால் இதை தாண்டி இருக்கக்கூடிய ரொம்ப உயர்வான ஃபெஸ்டிவல்ஸுக்கு போக முடியல. காரணம் என்னென்னா, லைவ் ரெக்கார்டிங் பண்ணணும்.
ஓகே. இப்போ காலையில் 7 மணிக்கு 6 மணிக்கு எம்எஸ் விஸ்வநாதனும் கண்ணதாசனும் வந்துடுறாங்க. ம். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே 6 மணிக்கு காலையில் ம். பாட்டு, ம். காது குத்துனா பாட்டு, ம். இலவுனா பாட்டு, அப்புறம் ஒரு பூ புனித நீராட்டு விழா அப்படின்னா வேட்டு. ம். அப்போ சவுண்டு அப்படிங்கிறது, சவுண்டு பொல்யூஷன் அல்லது சவுண்டு அப்படிங்கிறது அங்கே நீக்க மர நிறைஞ்சிருக்கு, கொண்டாட்டமாக இருக்குது. ம். இப்படியான ஒரு சூழல் லைவ் ரெக்கார்டிங் எப்படி பண்ண முடியும்? ஓஹோ. லைவ் ரெக்கார்டிங் பண்ணவே முடியாது. ம். அதனால தான் இன்றைக்கி சில இளைஞர்கள் சில படங்கள்லாம் எடுக்கிறாங்க. லைவ் ரெக்கார்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, மனிதர்களே இல்லாத ரிமோட் பிளேஸில் அங்கே போயிட்டு 2 பேரை வச்சுக்கிட்டு 3 பேரை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டு அந்த லைவ் ரெக்கார்டிங் அவங்க ஓகே அதில் பண்ணுறாங்க. ஸோ கல்ச்சுரலாக பார்க்கும்போது வந்து ஒரு அடிபட்டு விழுகிறவனை காப்பாற்றுறதில்ல, அந்த கிராமத்து இருக்கக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, எந்த ஒரு அதிகாரமாக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் நேர்மையாக வந்து பேசுறது, பயப்படாமல் நின்று பேசுறது, கேள்வி ஏன் சார் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறது, இந்த மாதிரியான அந்த விஷயங்கள். அப்புறம் இன்னொன்று வந்து நான் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அங்கே இருக்கிற மக்களை நான் எப்படி பார்க்குறேன்னா, சாமானிய கூலி தொழிலாளர்களாக தான் நான் பார்க்குறேன். விவசாய கூலிகள், சொந்த நிலம் இருந்தால் கூட அதுக்கு அறுப்புக்கு ஆள் கூப்பிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லாமல் அவங்களே பயிர் போட்டுக்கிட்டு இப்படி இருக்கிற இந்த மக்களுடைய சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை தான் நான் இதில் பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த படத்தில் நான் மிக முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். கைவிடப்பட்டவர்கள்னு யாரும் இல்லை, நீ பயப்படாத. நீ கைவிடப்பட்டதா நினச்சேன்னா இந்த பிரபஞ்சம் வந்து உன்னை காப்பாற்றும், இந்த பிரபஞ்சம் உன்னை அரவணைக்கும். என்ன சார் பிரபஞ்சம் அரவணைக்கும்னா என்ன சொல்ல வர்றீங்க? உதவி செய்யக்கூடிய மனமுடைய யாராவது ஒரு ஆளை நீ சந்திப்பார், அவன் உனக்கு கை கொடுப்பான். அப்புறம் உன்னுடைய வேலை அப்படிங்கிறது வந்து இந்த இயற்கையோட தொடர்புடைய ஒரு வேலையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் மேலே வருவ நீ அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம். பட் என்னுடைய படத்தில் வில்லன்கள் இருக்காங்க, என்னோடய படத்தில் இவங்க அப்பாவே இருக்காங்கல்ல, சந்தேகப்படுத்தானே விட்டு போகிறாரு. ஒரு தீர விசாரிக்காமல், ஒரு நிதானமாக கூப்பிட்டு கேட்காம, எதுவும் செய்யாமல், உண்மையான அவர் நட்பாக கூட இருந்திருக்கலாம், எதுவுமே செய்யாமல் வந்து சந்தேகப்பட்டு தான் வந்து அதை வந்து அது மாதிரி பண்ணிடுறாப்புல. ஸோ அது ஒரு மன நோய்மை தானே. சாமானியர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அற உணர்ச்சி, அந்த கோபதாபம், அந்த அன்பு, அந்த அரவணைப்பு, இன்னும் சொல்லப்போனால் இப்போ மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் தான் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பு, அண்ணன் தங்கச்சி கிடையாது. இந்த கல்ச்சரில் தான் அண்ணன் தங்கச்சி, எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன்னு இன்னும் உயிரை விடுற பெண்கள் நம்ம ஊரில் தான் இருக்காங்க. என் தங்கச்சி என் தங்கச்சி தங்கச்சி தங்கச்சியை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் குறிப்பாக அந்த தென் மாவட்டத்து ஏரியாவில் அதிகமாக இருக்காங்க. இது நம்ம நேரடியாக நம்ம ஸோ அப்போ இந்த உறவுகளின் மேன்மையை சொல்லணும், நல்ல படமாக எடுக்கணும், அதை நல்லாவே சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முனைப்பு. இன்னும் இருக்குது நிறைய. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் திரை மொழி ஏன் மாறிடுச்சு. ஒரு நிதானமாக பார்க்க வேண்டிய ஒரு படத்தை ஸ்லோவாக இருக்குங்கிறான். இதே ஒரு கொரியாவில் எடுத்தாவோ, ஒரு கேரளாவில் எடுத்தாவோ, அல்லது வெளி மாநிலங்களில் இது மாதிரி படங்கள் எடுத்தால் அதை இந்த சினிமா ரசிகர்கள் இருக்காங்க, தீவிர சினிமா ரசிகர்கள், அவங்க அதை கொண்டாடுறாங்க, அவங்க தான் அதை பார்க்குறாங்க, அவங்க அதை கொண்டாடுறாங்க. அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமல் ஒரு திரைக்கதை வடிவம் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்து வள்ளி திருமண நாடகத்திலேருந்து உருவாகி அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. லீனியர், நான் லீனியர், அது இதுன்னு அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது எல்லாமே எதை நோக்கி போகுதுன்னா வேகத்தை நோக்கியே போகுது. வேகமாக சாப்பிட்டு வேகமாக போய் வேகமாக
சண்டை போட்டு எல்லாத்தையுமே வேக வேகமாக செஞ்சு வேக வேகமாக தேட்டரை விட்டு வெளியே வர. நான் சொல்கிறது தயவுசெய்து கொஞ்சம் ஆரோக்கியமாக புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இங்கே வந்து டக்குன்னு எல்லாத்துக்குமே கீழே கமெண்ட் வந்து ஆமாம் அது வரும். ஒருத்தர் ஊதி வச்சாலே கீழே சங்கின்னு போகிற மாதிரி அது பெரிய துயரமாக இருக்காது. அதை நம்ம போய் வீட்டுக்குள்ளே கதை சாதிக்கலான்னு இருக்கிறது இல்லாமல் என்ன யார்கிட்ட என்ன பேசுகிறேன்னு நினைக்கிறது. எங்கடா அவங்க நொன்னைங்க. ஆமாம் இல்லை 25 ரூபா 30 ரூபா பஸ்ஸு இன்றைக்கெலாம். எங்கள் காலத்துலையாவது ஒரு 2 ரூபா 3 ரூபா இருந்துச்சு. இப்போ பஸ்ஸு காசு இருக்கணும். அப்போ பெண்கள் கூட டக்குன்னு போய் பஸ்ஸை சிட்டி பஸ்ஸில் ஏறி போய்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய இடங்களில் பெண்கள் அதிகமாக உழவுறாங்க. Festive sweet delights. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.